வணக்கம். Convolution theorem in Fourier transforms. Convolution theorem. The Fourier transform of convolution of two functions will be equal to root 2 pi times the product of Fourier transforms of the individual functions. Mathematical statement. இது இங்கிலீஷில் இருக்குது. அதே இது மேத்தமெட்டிக்கலாக என்ன ஸ்டேட்மெண்ட்னா, Fourier transform of convolution of f1 ஸ்டார் f2. ஸ்டாருங்கிறது கன்வல்யூஷன்னா எப்படி மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் ஆகுதுங்கிறது பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஸோ இது f1 ஸ்டார் f2ங்கிறது கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ f1 ஸ்டார் f2 ஆஃப் tங்கிறது convolution of two functions. Fourier transform of convolution of two functions will be equal to root 2 pi times the product of Fourier transforms of the individual functions. f1 of t இனுடைய Fourier transform g1 of omega, f2 of t இனுடைய Fourier transform g2 of omega. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுடைய கன்வல்யூஷனுக்கு Fourier transform பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுடைய Fourier transformை பெருக்கி ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணது மாதிரி வரும். அது இந்த கான்ஸ்டன்ட் டெஃபினிஷனை பொறுத்து மாறும். Fourier transform எப்படி டிஃபைன் ஆகுதுங்கிற பொறுத்து இந்த கான்ஸ்டன்ட் மாறும். இங்கே கன்வல்யூஷன்னா என்னென்னா, f1 ஸ்டார் f2 ஆஃப் tனா என்னன்னா, it is the integral of minus infinity to plus infinity f1 of tau f2 of t minus tau d tau. இந்த இன்டெக்ரலுக்கு பேர் கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ f1 ஸ்டார் f2னா இப்படி தான் மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் ஆகுது. திஸ் இஸ் கன்வல்யூஷன். இங்கே எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம்னா, டவ்வை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். டவ்வை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி லிமிட்டெல்லாம் போட்டோம்னா இன்னொரு பேராமீட்டர் வருத, அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் t கிடைக்கும். ஸோ f1 ஸ்டார் f2ங்கிறது இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் t. ரிமைனிங்காக லாஸ்ட்டில் வரக்கூடியது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் t கிடைக்கும். ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு பேர் கன்வல்யூஷன் இன்டெக்ரல். இதுக்கு பேர் கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். Fourier transformனுடைய டெஃபினிஷன் இது ஏற்கனவே நமக்கு தெரியும். Fourier transform of f of t is equal to 1 by root 2 pi minus infinity to plus infinity f of t e power minus I omega t dt. This will be equal to g of omega. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த கான்ஸ்டன்ட் வேறு மாதிரி சில புக்குகளில் டிஃபைன் ஆகிருக்கும். அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, இதே இது f1 ஆஃப் tக்கு Fourier transform பார்த்தோம்னா g1 ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். f2க்கு பார்த்தோம்னா g2 ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இன்டகிரேட்டிங் வேரியபிள் இங்கே டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அந்த வேரியபிள் எதை ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணாலும் இதே தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கன்வல்யூஷன் தியரம் இஸ் திஸ் ஒன். கன்வல்யூஷன்னா என்னங்கிறது திஸ் ஈக்குவேஷன். டெஃபினிஷன் ஆஃப் Fourier transformங்கிறது இந்த டெஃபினிஷன், இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ மற்றதெல்லாம் காப்பி பண்ணுறது தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். Fourier transform ஆஃப் திஸ்ங்கிறத பலபடி இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போகலாம். ஸோ ப்ரூஃபு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் Fourier transform ஆஃப் f1 ஸ்டார் f2 ஆஃப் t which is equal to, இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம வரணும். இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். கன்வல்யூஷன் தியரம்ங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட். இதில் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் கொண்டாந்து முடிக்கிறோம். ஸோ Fourier transform ஆஃப் f1 ஸ்டார் f2 ஆஃப் t is equal to Fourier transform ஆஃப் f of tனா 1 by root 2 pi minus infinity plus infinity f of t e power minus I omega t dtன்னு இருக்கும். ஆனால் இங்கே f of tக்கு பதிலாக f1 ஸ்டார் f2 ஆஃப் tன்னு இருக்குது. ஸோ இதே டெஃபினிஷனில் f of tக்கு பதிலாக f1 ஸ்டார் f2 ஆஃப் tன்னு போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் a Fourier. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு f of tக்கு பதிலாக f1 ஸ்டார் f2 ஆஃப் t. ஸோ f of tக்கு பதிலாக f1 ஸ்டார் f2 ஆஃப் t ரெண்டையும் போட்டிருக்கிறோம்.
இது கொஞ்சம் ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த F1 ஸ்டார் F2 ஆஃப் டீன்னு இருக்குதே, இந்த F1 ஸ்டார் F2 ஆஃப் டீங்கிறது இங்கே ஏற்கனவே டிஃபைன் ஆகிருக்குது. F1 ஸ்டார் F2 ஆஃப் டீங்கிறது திஸ் இன்டெக்ரல். இதை அப்படியே எடுத்து F1 ஸ்டார் F2க்கு பதிலாக போட்டிருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்டெக்ரல் F1 ஆஃப் டவ் F2 ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவுங்கிறது இந்த இடையில இந்த F1 ஸ்டார் F2க்கு பதிலாக F1 ஸ்டார் F2 டிக்கு பதிலாக இந்த இன்டெக்ரலை இங்கே கொண்டாந்து போட்டிருக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், காப்பி பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். இதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். அதே தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா இங்கே உள்ள இந்த டி டவுங்கிறத இங்கே கொண்டாந்துருக்குறோம் லாஸ்ட்டில். ஸோ அதனுடைய மீனிங் என்னென்னா இங்கே எப்படி இருக்குதுன்னா டவ்வை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறோன்னு இருக்குது. இதில் எப்படி இருக்குதுன்னா டீயை பொறுத்து முதல்ல இன்டகிரேட் பண்ணுறோன்னு இருக்குது. அப்படி தான் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இன்டகிரேஷனை வந்து மாற்றி செய்கிறோம். இதில் டவ்வை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். இப்படி மாற்றி எழுதுனா என்ன அர்த்தம்னா டீயை பொறுத்து முதல்ல இன்டகிரேட் பண்ணி டவ்வை பொறுத்து ரெண்டாவது இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பேஜ்லையும் இதே தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்ததை என்னங்கிறத இப்போ இந்த மாதிரி வந்திருக்குது. அதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டி வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஒரு இன்டகிரல் டி வரக்கூடிய இன்டகிரல் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஒரு முன்னாடி உள்ளது. ஸோ இதை வந்து ஐன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த முதல்ல இந்த இன்டகிரல் டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணக்கூடியது, இது 1/√2π. அப்புறம் இந்த இன்டகிரல், அப்புறம் டி வரக்கூடிய டேர்ம் F2 ஆஃப் டி மைனஸ் டவ் e பவர் -i⍵t dt. ஸோ டி வரக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு இன்டகிரலாக போட்டிருக்கிறோம். ஸோ தட் இஸ் இன்டகிரல் ஐ. இதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிறோம். ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டி மைனஸ் டவுன்னு வருத, இந்த டி மைனஸ் டவுங்கிறத வேறு ஒரு வேரியபிளாக வச்சுருக்குறோம், ஒய்ன்னு வேறு ஒரு வேரியபிளாக வச்சுருக்குறோம். ஸோ இதை மாதிரி வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt is equal to dyன்னு வரும். இந்த இன்டகிரலை பொறுத்தவரையில் டி தான் வேரியபிள், டவுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ டயத்தை பொறுத்து டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt is equal to dyன்னு வரும். டவு வந்து இதை பொறுத்தவரையில் கான்ஸ்டன்ட். ஸோ dt is equal to dy, இது டவுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்புறம் லிமிட்ஸு பார்த்தோம்னா டி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப, மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப, அது கூட வேறு ஒரு மைனஸ் சின்ன நம்பரை கழிக்கிறப்ப அப்போது ஒய்யும் மைனஸ் இன்ஃபினிட்டியாக வரும். ஸோ டி வந்து மைனஸ் இன்ஃபினிட்டினா ஒய்யும் மைனஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதிலேருந்து ஸ்மால் நம்பரை கழிக்கிறதுனால ஒன்றும் மாறாது, ஒய்யும் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக வரும். ஸோ when t is equal to plus infinity, y will also be a plus infinity. ஸோ இப்போ இந்த இன்டகிரலில் இந்த வேரியபிள்ஸ் ஆஃப் ஒய்யில் போடலாம். ஸோ 1/√2π. இப்போ ஒய் வந்து -∞ to +∞, F2 ஆஃப் டி மைனஸ் டவ், டி மைனஸ் டவுன்னா ஒய். ஸோ டி மைனஸ் டவுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒய்ன்னு போட்டிருக்கிறோம். e பவர் -i⍵t, டீக்கு பதிலாக என்ன போடணும், ஒய் மைனஸ் டி இங்கே வர்றப்ப ப்ளஸ் டவ், மைனஸ் டவுங்கிறது இங்கே போகிறப்ப ப்ளஸ் டவ். ஸோ டீக்கு பதிலாக ஒய் ப்ளஸ்ஸு டவ். ஸோ இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனில் e பவர் -i⍵, டீக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் டவ், அப்புறம் டிடிக்கு பதிலாக டிஒய்ன்னு போட்டிருக்கிறோம், டிடிக்கு பதிலாக டிஒய்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் மாற்றி இந்த இன்டகிரலில் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த இன்டகிரேட்டிங் வேரியபிள் இஸ் ஒய். இதில் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த e பவர் -i⍵y இங்கே வச்சுக்கிட்டு e பவர் -i⍵ டவுன்னு இன்னொன்று பெருக்கல் எழுதலாம். அந்த e பவர் -i⍵ டவுங்கிறத வெளியே எடுத்துருக்குறோம் கான்ஸ்டண்ட்டாக. ஏன்னா இங்கே இன்டகிரேட்டிங் வேரியபிள் ஒய், டவுங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துருக்குறோம். இது என்ன அப்படின்னா 1/√2π F2 ஆஃப் ஒய் e பவர் -i⍵ dyங்கிறது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F2. ஸோ G2 ஒமேகான்னு வரும். திஸ் குவான்டிட்டி இஸ் த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F2.
ஒய் டீன்னு இருக்கும், இங்கே டீக்கு போல் ஒய்ன்னு இருக்குது, அவ்வளோதான். இன்டகிரேட்டிங் வேரியபிள் என்ன இருந்தாலும் அது -∞ to +∞ இன்டகிரேட் பண்ணுறப்ப சேம் வழி தான் கிடைக்கும். ஸோ இந்த 1/√2 π -∞ to +∞ f2 of y e power -i omega y dyங்கிறது g2 of omega. ஸோ e power -i omega tau into g2 of omega. இதை எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1லேருந்து ஒரு பார்ட்டை தான் பிரித்து எடுத்துகிட்டு வந்தோம். டி வரக்கூடிய பார்ட்டு வித் 1 இன்டெக்ரல் வித் கான்ஸ்டன்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறோம். மீத உள்ளது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வில் பி சம் அதர் இன்டெக்ரல், இன்னொரு இன்டெக்ரல் டவ்வை பொறுத்த உள்ள இன்டெக்ரல் இருக்கும். தட் இன்டெக்ரல் இந்த f1 of tau இங்கே இருக்குது. இங்கே டி வரக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொண்டாந்து இன்டெகிரேட் பண்ணி e power -i omega t e power -omega tau g2 of omega அப்படின்னு கொண்டாந்துருக்குறோம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதாவது f2 of t minus tau e power -i omega t dt ஒரு இன்டெக்ரல் 1/√2 πக்கு பதிலாக தான் இந்த குவான்டிட்டி. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே இதை இன்டெக்ரல் எதை பொறுத்துன்னா டவ்வை பொறுத்து இன்டெக்ரல். ஸோ இங்கே டவ்வுங்கிறது வேரியபிள், மற்றதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் இந்த இன்டெக்ரலை பொறுத்த வரையில். ஸோ ஒமேகாங்கிறது இந்த இன்டெக்ரலை பொறுத்தவரை கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியே எடுத்துருக்குறோம். g2 of omega இன்டெக்ரல் -∞ to +∞ f1 of tau e power -i omega tau d tau. இதுவும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் டீக்கு பதிலாக டவுன்னு இருக்குது. 1/√2 π வரல. அப்போ 1/√2 π கொண்டாடுறதுக்காக மேலே ஒரு √2 π கீழே ஒரு √2 π என்னால் பெருக்கிக்கலாம். ஸோ மேலே ஒரு √2 π கீழே ஒரு √2 π என்னால் பெருக்கிருக்கிறோம். இந்த 1/√2 π -∞ to +∞ f1 of tau e power -i omega tauன்னு இருக்குத இந்த குவான்டிட்டி வந்து g1 of omega ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த f1 of t. டீக்கு பதிலாக இன்டகிரேட்டிங் வேரியபிள் என்ன இருந்தாலும் அதே தான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ திஸ் குவான்டிட்டி வில் பி g1 of omega. இதெல்லாம் √2 π g2 of omega g1 of omega, √2 π g1 of omega g2 of omega வரும். ஸோ that is the right hand side. Okay, thank you.